இன்றைக்கி யாரோ என்னை கூப்பிட்டுட்டு ஃபோனில், சத்குரு நம்ம வீட்டில் எல்லாமே எடுத்து போயிட்டாங்க, அப்படி எல்லாமே எடுத்து போயிட்டாங்க. நான், என்னம்மா உங்கள் கணவன் எடுத்து போயிட்டாங்களா? இல்லை அவர் யாரும் எடுத்து போகல. உங்கள் குழந்தை எடுத்து போயிட்டாங்களா? இல்லை அப்படி இல்லை சத்குரு, எல்லாமே எடுத்து போயிட்டாங்க. வீடு எடுத்து போயிட்டாங்களா? இல்லை. உங்கள் துணி எடுத்து போயிட்டாங்களா? இல்லை. சமையல் பண்ணுற பாத்திரம் எடுத்து போயிட்டாங்களா? இல்லை. இன்னும் நம்ம எல்லாமே போயிடுச்சுன்னு எல்லாமே இருக்குதுன்னு கேட்டேன். இல்லை எல்லாமே சத்குரு, நகை எல்லாமே நான் போட்ட இதெல்லாம் எடுத்து போயிட்டாங்க. எல்லாமே இல்லை, வெறும் மூக்கில் காதில் குத்துனது மட்டும்தான் எடுத்து போனாங்க. பாதுகாக்கணும். ஆனால் நம்ம உணர்வில் இவ்வளோ போயிடுச்சுன்னு எல்லாமே போயிடுச்சு நினச்சா நமக்கு இருக்கிற உயிர் இருக்குது. ஏன்னா உயிர் எடுத்து போடல, யார் உயிரோடு இருக்கிறோம். பெரிய பிரமாதம் தானே. உயிரோடு இருக்கிறோம், பெரிய பிரமாதம் தானே. எல்லாமே போயிடுச்சு, எல்லாமே உயிர் போனப்புறம் எல்லாமே போயிடுச்சுன்னு அப்போ கூட சொல்லக்கூடாது. உடல் மட்டும்தான் போயிடுச்சுன்னு சொல்கிற ஒரு திறமை நமக்கு இருக்கணும். சத்தால் உடல் போயிடுச்சு சொல்கிற மாதிரி இருக்கணும். எல்லாமே போயிடுச்சு. ஏன்னா மூக்கில் காதில் குத்துனது, மூக்கு போல காது போல. இப்படியே ஒரு நாள் சங்கரன் பிள்ளை போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிட்டு, ஐயோ நீங்கள் இமிடியேட்டாக வரணும், யாரை வந்து என்னை காரில் ஸ்டியரிங் வீலு, பிரேக்கு, கிளச்சு, ஆக்சிலரேட்டரு, கியர் ஸ்டிக்கு எல்லாம் திருடிட்டாங்க, காரில் எல்லாமே திருடிட்டாங்க, வாங்கன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் கூப்பிட்டு, இல்லை வர வேண்டாம், நான் மாதிரி பின்னாடி சீட்டில் உட்காந்துட்டேன், அவ்வளோதான். எப்படி வாழ்க்கையில் எது முன்னாடி சீட்டு பின்னாடி சீட்டுன்னு தெரியாமல் பின்னாடி சீட்டில் உட்காந்து எல்லாமே போயிடுச்சுன்னா உயிரோடு இருக்கிறோம். எல்லாமே இருக்கிறது தானே. உயிரோடு இருக்கிறதுக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே இருக்குது. ஏதோ குத்துனது, காது எடுத்து போல, மூக்கு எடுத்து போல. காதில் குத்துனது, மூக்கில் குத்துனது குத்திருக்கவே கூடாது. ஏதோ காது குத்துன்னு பண்ணிட்டாங்களே, நம்ம என்ன பண்ணுறது. காது குத்து, மூக்கு குத்து எல்லாம் பண்ணி போட்டாங்க. சரி, இப்போது இந்த மாதிரி நம்ம புரிஞ்சுக்கிற தன்மையில் நம்ம வாழ்க்கைக்கு எது அடிப்படையானது, எது முக்கியமானது, எது உயர்ந்தது புரியாமல் எதேதோ நம்ம வாழ்க்கையில் முக்கியமாக பண்ணிக்கிறது. நாம் உருவாக்குனதே நமக்கு மேலே முக்கியமாயிடுச்சு. எல்லாமே விட்டுட்டேன். என்ன விட்டுட்டீங்கன்னா, காஃபி விட்டுட்டேன், எல்லாமே விட்டுட்டேன். எல்லாம் விட்டுட்டீங்க வந்துட்டேன். நிறைய பேர் இப்படி, எல்லாமே விட்டுட்டீங்க வந்துட்டிங்களா? எல்லாமே விட்டுட்டு என்ன வந்தீங்க? இவ்வளோ பெரிய மலை இருக்குதே. நிறைய பேர் சொல்கிறாங்க, எல்லாமே விட்டுட்டு ஆசிரமத்துக்கு வந்துட்டாங்க. எல்லாமே விட்டுட்டு என்னமோ உங்கள் வீட்டில் இவ்வளோ பெரிய மலை இருக்குதான்? இல்லை மூச்சு காட்டு விட்டுட்டிங்களா? சாப்பாடு விட்டுட்டிங்களா? என்ன விட்டுட்டீங்க? ஒன்றும் விடலையே. பிரச்சனையெல்லாம் விட்டுட்டீங்க. பிரச்சனையெல்லாம் விட்டுட்டோம், அவ்வளோதான். வேற ஒன்றும் உள்ள நம்ம புரிஞ்சுக்கிற தன்மையில் வாழ்க்கையில் எது உயர்ந்தது, எது முக்கியமானது, எது நமக்கு அடிப்படையானது புரிஞ்சுக்கிற தன்மை நாம் அந்த ஒரு கவனம், அந்த விழிப்புணர்வு நான் வச்சுக்கலன்னா எப்பவுமே இவ்வளோ போயிட்டாலும் எல்லாமே போயிடுச்சுன்னு ஆகுது. சின்னது தொலைஞ்சிட்டாலே உயிரே போகிற மாதிரி ஆடுறாங்களா இல்லையா? நிறைய பேர் உயிரை விட்டுடுவாங்க. இல்லையா? நகை தொலைஞ்சு போச்சுன்னு உயிர் விட்டவங்க இருக்காங்களா இல்லையா? நிறைய பேர். நான் உங்களுக்கு எல்லாம் ஒரு நகை கொடுக்கலான்னு இருக்கிறேன். இப்போ ஏதோ சின்ன செயின் போட்டுக்கிறீங்க, நான் உங்களுக்கு எல்லாம் பெரிய செயின் பண்ணி வைக்கலான்னு இருக்கிறேன். இப்போ பெரிய செயினை போட்டு எங்கே போடலாம்? மாடுக்கு போடுற செயினுக்கு மேலே பெரிய செயின்.
என்ன இவ்வளோ சின்ன சின்ன செயின் போட்டு இப்படி ஆடுறீங்க, பெரிய செயினே போடலாம். இல்லை இல்லை சத்குரு, தங்கத்து செயின். அப்படி இல்லை, ஸ்டீலில் இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த செயின் எனக்கு விற்று போகிறீங்களா? இல்லை. அப்படின்னா அதுக்கு என்ன விலை இருந்தால் நமக்கு என்ன பிரச்சனை? போட்டுக்கிறது தானே. இது விற்றுமா கடையில் எனக்கு போய் விற்றுணுன்னா இதுக்கு எவ்வளோ விலைன்றது நமக்கு முக்கியமானது. எப்படியும் போட்டுக்கிறது தானே. நான் இவ்வளோ பெரிய ஸ்டீல் செயின் கொடுக்குறேன், போட்டுக்கிறது தானே, விற்ற முடியாது, அவ்வளோதான். விற்கிறதுக்கு மட்டும் தானே பிரச்சனை நமக்கு, போட்டுக்கிறதுக்கு என்ன பிரச்சனை? இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்படி எது உயர்ந்தது அண்ட் உணராமல் போயிட்டா நம்ம வாழ்க்கையெல்லாம் தாறுமாறாக இப்படி நிற்கிது. இப்போது உயிர் நோக்கி யார் போகிறானோ அவனே ஏதோ தப்பு பண்ண மாதிரி இருக்குது. நீங்கள்லாம் தனியாக தானே வந்தீங்க, தனி தானே வந்தீங்க. எப்படி வந்தீங்களோ அப்படி இருந்த வாழ்க்கையில் அது ஒரு பெரிய விஷயமா? யாரோ சன்னியாசியாக இருக்கிறாங்கன்னு என்னன்னு அர்த்தம்? எப்படி வந்தாங்களோ அப்படியே இருக்கிறாங்க, அப்படியே போவாங்க. நீங்கள் என்னென்ன தமாஷ் பண்ணாலும் நீங்கள் ஒன்றா தான் வர்றீங்க, ஒன்றா தான் போக போகிறீங்க, வேற ஒன்றும் நடக்காது. நடுவில் நீங்கள் கொஞ்சம் ட்ராமா ஆடுறீங்க, தேவையில்லாதெல்லாம் ஆடுறீங்க, அவர் ஒன்றும் ஆடலை, சும்மா தான் இருக்கிறாங்க. நமக்கு ஏதோ தேவை இருக்குது பண்ணிக்கிறோம், அது வேறு விஷயம். முக்கியமான விஷயம் என்னென்னா, எது நம்ம வாழ்க்கையோட முறை எப்படி இருக்குது, எது இயற்கை தன்மை, எது உயிர் தன்மை புரிஞ்சுக்காம நம்ம மனத்தில் உருவாக்குனதே உண்மை நாம் எப்போ நினச்சிக்கிறோமோ, சமூகத்து எல்லா ஒரு வாட் ஆர் ஸ்ட்ரக்சர்ஸ் சமூகத்தில் இருக்க எல்லா அமைப்பு மனிதர் உருவாக்குனது தானே. நம்ம சௌரியத்துக்கு தானே உருவாக்கணும். ஒரு வீடு, ஒரு குடும்பம், கல்யாணம், காலேஜு, ஸ்கூலு, அந்தஸ்து, பதவி எல்லாமே நாம் உருவாக்கி வச்சிருக்கிறது தானே. எல்லாம் நாம் உருவாக்கி வச்சிருக்கிறது தானே. இதெல்லாம் நாம் உருவாக்குனது நம்ம சௌரியத்துக்காக. அதே உண்மை அடிச்சுப்போம். அந்தஸ்து போயிட்டா எல்லாமே போயிடுச்சுன்னு சொல்கிறவங்க இருக்காங்களா இல்லையா? சொத்து கூட போல, அந்தஸ்து ஒன்றும் இல்லை, சும்மா 4 பேர் சொல்கிறது அவ்வளோதான். 4 பேர் சொல்கிறது அவ்வளோதானே. 4 பேர் சேர்ந்தவங்களுக்கு நீங்கள் பெரியவங்கன்னு சொன்னால் பெரியவங்க ஆடுவீங்க. 4 பேர் சேர்ந்தவங்களுக்கு நீ ஒன்றும் பிரயோஜனம் இல்லைன்னா பிரயோஜனம் இல்லாமல் ஆடுவீங்க. அப்படின்னா எந்த ஒரு நானுன்ற தன்மை எது உணராமல் இருக்கிறதுனால தானே 10 பேர் எப்படி சொன்னால் அப்படி ஆகிற மாதிரி இருக்கிறோம் நாம். இந்த ஆன்மீகம் ஆனால் அடிப்படையான தன்மை என்னென்னா, வாழ்க்கை முறை எப்படி இருக்குதோ, வாழ்க்கை அடிப்படை என்ன, வாழ்க்கையோட உயர்ந்தது என்ன, எப்படி இயற்கையில் இருக்குதோ, உயிர்நிலையில் எப்படி இருக்குதோ அப்படி புரிஞ்சுக்கிற தன்மை. சமூகத்தில் நாம் கற்பனை பண்ண மாதிரி இல்லை. சமூகத்தில் உருவாக்கின அமைப்புகள் எல்லாமே நம்ம கற்பனைனால் ஏற்பட்ட ஒரு அமைப்பு. ஆனால் இயற்கையில் இருக்கிறது எல்லாமே உண்மையாக இருக்கிற தன்மை. அது கூட நாம் இணைஞ்சிருந்ததான் நாம் உயிரோடு இருக்கிற வாழ்க்கைன்னு சொல்ல முடியும். இல்லைன்னா சும்மா எண்ணத்துக்கு குவியல், அவ்வளோதான். சும்மா எண்ணத்துக்கு குவியல் நடக்குது, உயிரொன்று நடக்காது. எப்போ நாம் எண்ணத்துக்கு குவியலையே சிக்கி அதே முக்கியமானதுன்னு நினச்சிக்கிறோமோ அப்போ நாங்கள் உயிர்ன்றது உணராமல் போயிடுவோம், அவ்வளோதான். உயிர் உணராமல் போகிற மனிதனு எப்படி இருந்தாலும் உயிர் அடிப்படை உணர்றதுக்கு வாய்ப்பே அவனுக்கு வராது, அந்த நோக்கமே வராது அவனுக்கு. அவன் மனத்தில் நடக்கிறதே உண்மைன்னு நினச்சி போய்க்குவான். பின்னாடி சீட்டில் உட்காந்து எல்லாம் போயிடுச்சுன்னு நினச்சிக்க வேண்டாம். முன்னாடி சீட்டுக்கு வரணும் இப்போ கொஞ்சம்.